ஒருத்தர் ஒரு காரணத்திற்காக தியானம் செய்கிறார். சிலர் உடலுக்குள் இருக்கும் பிரச்சனைகள், அதாவது நோய்கள் அனைத்தும் குணப்படுத்துவதற்காக தியானம் செய்கிறார். சில பேர் மன அமைதிக்காக தியானம் செய்கிறார். சில பேர் ஆன்ம ஞானத்திற்காக தியானம் செய்கிறார். இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உடலுக்குள் இருக்கும் நோய்கள் அனைத்தும் எதற்காக இருக்கு அப்படின்னா, மன அமைதி இல்லாத நாள் மற்றும் புத்தி சத்தியத்தோட நினைவை இல்லை என்றால் அந்த விதமான நோய்கள் எல்லாமே வருது. இருக்கபடியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை அடையணும். அப்போதான் மன நிலைமையாகட்டும், மன அமைதியாகட்டும், புத்தி ஆகட்டும் நல்லபடியாக இருக்கும். எப்போ இந்த புத்தி சரியில்லை என்றாலும், மனநிலைமை சரியில்லை என்றாலும், மன அமைதி இல்லை என்றாலும் அதனுடைய எஃபெக்ட் எங்கே காட்டும் அப்படின்னா, அது எனர்ஜி ட்ரெயின் பண்ணிடும். நமக்குள்ளே இருக்கும் அனைத்து சக்திகளும் வீணாக்கி உடலுக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் செய்து ஒரு நோய் வர மாதிரி ஆகும். இன்னொரு வகையில் புத்தி சரியாக இல்லவென்றால் நம்முடைய முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்காது. சரியில்லாத முடிவுகளின் மூலம் சரியில்லாத அனுபவங்கள் தான் நமக்கு கிடைக்கும். சரியில்லாத அனுபவங்கள் வந்தாலும் ஒன்று தான், வராமல் இருந்தாலும் ஒன்று தான். எதுக்காக அப்படின்னா, ஆன்மாக்கு அது வந்த நோக்கத்துடன் தேவையான அனுபவங்கள் வரல அப்படின்னா அதனுடைய டைமு வேஸ்ட் ஆகும். ஆன்ம ஞானம் வேணும் அப்படின்னாலும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்றாலும், நாம் செட் பண்ணிக்க வேண்டியது, சரி பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய மனநிலைமை, நம்முடைய மன அமைதி, நம்முடைய உணர்ச்சிகள் எப்போவுமே ஒரு நிலையில் இருக்கணும். இது செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமும் சரியாயிடும். இந்த சைடு ஆன்ம ஞானம் பெறுவதற்கான ஒரு அக்செப்டன்ஸும் நமக்கு வருது.